சிங்கம் ஒண்ணு. இவனுக்கு ஒரு 6 பரிசு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஏஐடி ஸ்கூல்ல நடக்கிற காங்கேயம் கால்நடை கண்காட்சிக்கு ஒரு 3 கிடாரிகள் கொண்டாந்துருக்காங்க. ஒன்று மயிலை நல்லா கூடு கொம்புல சேர்றதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பழைய வர்க்க கொம்புல சேர்ற இந்த மயிலை ஒண்ணு. இது என்ன சனையா இருக்குங்களா? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் சனை. 6 மாசம் சனி ஆச்சு. அதே மாதிரி அது 5 மாசம் சனை காராம்பஸ். காராம்பஸ் 2 வேளை கறக்குது. இன்னும் கறந்துட்டு 5 மாசம் சனையிலேயே கறக்குதுங்களா? கறக்குது. சரி சரிங்க. அதோட கண்ணு, அது அதோட கண்ணு, அது கிடாரி கண்ணுங்களா? காலக்கண்ணு. ஆமா, அதுக்கு ஆறுதல் பரிசு. இன்னைக்கு ஆறுதல் பரிசு, பூச்சி காலைக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. சரி சரிங்க. சரி ஓகே. இது எல்லாமே கோயம்புத்தூர் ஏரியா கவுண்டம்பாளையத்துல கொண்டாந்துருக்காங்க. ஐயாவும் அம்மாவும் தான் கொண்டாந்துருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேர்த்து டீட்டெயில் கேட்டுடலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படியே உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கிங்க. நான் கோயம் மாவட்டத்துல கவுண்டம்பாளையத்திலிருந்து நாட்டு மாடு கொண்டு வந்திருக்கேன். சரிங்க. ஈரோடு மாவட்டம் சிறப்பு கண்காட்சிக்கு அதை கொண்டு வந்து ஏஐடி ஸ்கூல். ஆமா, நம்ம காலையில ஒரு 9 மணிக்கு நாங்க வந்தோம். சரிங்க. இப்போ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட். அடுத்து நாட்டு மாடுக, காரி மாடுக முடிஞ்சு, செவல மாடு முடிஞ்சு, அடுத்த மயில மாடு, மயில காளைகள் அடுத்தது போட்டிக்கு போகும். சரி சரிங்க. அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க வந்து எத்தனை மாடுகள் இன்னைக்கு கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 3 மாடு, ஒரு கண்ணு. கண்ணுக்கு ஆறுதல் பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு? ஆமா ஆமா, கண்ணுக்கு ஆறுதல் பரிசு கொடுத்துட்டாங்க. அப்படியே மாட்டை பத்தி டீட்டெயில் பாத்துடலாங்களா? பாத்துக்கலாம். இது என்ன கூடு கொம்புல சேர்றதுங்களா? ஆமா, வெளார் கொம்புல. ஆமா. இது மயில மாடு. எத்தனை பல் போட்டு? இப்ப 3ஆம் நீத்து. இப்ப பல்லு சேர்ந்துருச்சு. ஆமா, இது வந்து 4 பல்லு. 4 பல். ஆமா, இது நீ இதுன்னா 2ஆம் நீத்து. இப்ப 5-6 மாசம் சனையா இருக்கு. 6 மாசம் சனை. ஆமா. அந்த காராம்பசுங்க? அந்த காராம்பசு இப்ப 3வது கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. 3வது கண்ணுக்குட்டி. ஆமா. இப்போ 4வது இதுக்கு 5 மாசம் சனையா இருக்கு. 5 மாசம் சனையா இருக்கு. ஆமா. சரி சரிங்க. உங்க கூட பேராண்டி வரலீங்களா? பேரன் வந்து பேரனுக்கு இன்னைக்கு ரெஸ்ட் இல்லைங்களா? ஆமா. சரி சரிங்க. அது ரொம்ப தூரமா இருக்கங்காட்டிக்கு நான் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த வெயில ரொம்ப கஷ்டப்படுறது கூடாது, குழந்தைகள்னால ஸ்கூலுக்கு போகணும். ஆமா, அதனால அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். சரி சரிங்க. சரிங்க. இப்போ இந்த கால்நடை கண்காட்சியை பத்தி கொஞ்சம் உங்க கருத்துக்களை சொல்ல முடியுங்களா? நீ கேட்டா சொல்றேன், சொல்லுங்க. அத வந்து கண்காட்சி வந்து சிறப்பா நடத்துறாங்க. காலேஜுக்காரரு சப்போர்ட் நல்லா இருக்கு, கட்சிக்காரர் செய்யறாங்க. அப்புறம் குக்கவேளாளர் எல்லாரும் சேர்ந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க. சரி, அது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கண்காட்சி நடத்துறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க, என்ன பயன்? இதுல வந்து காங்கேய நாட்டு மாடுக வந்து இந்த கண்காட்சியில வந்து பார்க்கிறவங்களுக்கு நம்மளும் 2 மாடு வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வரும். சரி. அந்த இனவிருத்தி அழியாம இருக்கிறதுக்காக நாங்க மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்ட சொல்றதுக்காக தான் மாடு கொண்டு வர்றோம். சரி சரி. பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை போல அவங்களும் மாடு வளர்த்துட்டோம். 7 போல அவங்க குடும்பத்துல குழந்தைங்க சாப்பிட்டோம், அவங்களும் நல்லா இருக்கட்டும் அந்த மாதிரி அதுக்காக நம்ம மாடு வந்து. சரி சரி. இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிற நீங்க. ஆமா. அங்க எப்படி நீங்க மாடு வளர்த்துறதுக்கு உண்டான நமக்கு இடவசதி இருக்கு, அதனால வளர்த்திட்டு இருக்கோம். அதனால சொந்த வீடா இருக்கு, சொந்த இடம். சரி சரி. அதனால வளர்த்துறோம். வாடகை வீட்டுல தான் அதை செய்ய முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. கிராமமா தான் செய்ய முடியும். சரி சரி. சரிங்க. ஆமா. இது போக வேற கன்றுகள் இருக்குங்களா? இருக்கு. இன்னும் வீட்டுல மாடுகள் இருக்கு. நாங்க வந்து ஒரு வண்டியில 3 மாடு ஏற்றி வர ரொம்ப சிரமம். ஏத்திட்டு வந்துட்டோம். ஆமா, 100 கிலோமீட்டர் வரணும். ஆமா, வந்தோம். சரி. போன டைம் 2 வீட்டுல கொண்டு வந்தேன், 4 மாடு. இப்போ ஒரே வண்டியில 3 மாடு கண்டு கொண்டு வந்துருக்கோம். சரி சரி. வண்டி கிடைக்காது காட்டி. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.